உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நாடே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தளபதி சொன்ன போத ஒரு விஷயம் என்னென்னா, இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். ரெண்டாவது அநீதிக்கு எதிரான ஒரு வெற்றிக்கு வரைய நாள். இது எப்படின்னா, ஒரு ஆளுகின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கும்போதே நீங்கள் கைது செய்கிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு சர்வாதிகாரத்தோட உச்சன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு விஷயத்தில் இதே பிஜேபி இந்த 10 வருஷத்தில் தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறாங்கன்னா, எதிர்கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் கைது பண்ணி அவர்களை குரல் வலையை நசுக்கி அவங்கள பிரச்சாரத்துக்கே வரவிடாமல் ஆக்கி அதனோட அடிப்படையில் வெற்றி பெறணும்னு அவங்க ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கடந்த காலங்களில் பல முக்கியமான தீர்ப்புகள் கொடுத்த மாதிரி இதுவும் மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பு. இது இடைக்கால ஜாமீன்னும் போது நம்ம பொதுவாக பிஜேபிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டெல்லி மட்டுமே சிந்திக்கிறாங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குன்னு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் இன்றைக்கி அவங்களுடைய ஆட்சி தான் இருக்குது. அதே மாதிரி ஹரியானாவில் குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி அவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி டெல்லி, எல்லா இடங்கள்லேயும் ஆம் ஆத்மிக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. இந்தியா முழுமைக்கு ஒரு பேசப்படக்கூடிய பெரிய ஒரு செல்வாக்கு. அதே மாதிரி ஒரு க்ளீன் இமேஜ்னு சொல்லுவாங்க. அந்த க்ளீன் இமேஜை இவர் க்ளோஸ் பண்ணோன்றது தான் மோடியோட ஒரே நோக்கமாக இருந்தது. இப்போது மதுபான கொள்கைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மதுபான சம்பந்தமாக ஒரு கொள்கை இருக்கும். இப்போ குஜராத்துக்கு ஒரு கொள்கை இருக்கும், தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்கும், டெல்லிக்கு ஒரு கொள்கை இருக்கும். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, டெல்லியில் இவ்வளோ பதறி துடிக்கிற மோடியோ இல்லைன்னா அவருடைய அடியாட்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவரோட ஆதரவு பெற்ற ஆட்களாக இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேச மாட்டீங்க? ராஜஸ்தானை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? ஏன் மத்திய பிரதேசத்தை பற்றி பேச மாட்டீங்க? இல்லை அசாமை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? அப்போ மதுபானம் விற்கிறதுல அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குன்னும் போது நீங்கள் டெல்லியை பற்றி கவலைப்படுற மோடி அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவை பற்றி கவலைப்படணும். தான் ஆளுகின்ற தன்னுடைய சகாக்கள் ஆளுகின்ற மாநிலங்களை பற்றியும் கவலைப்பட்டு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா ஒரு விஷயத்தை சிந்திக்கலாம். ரெண்டாவது 2022 நடந்த ஒரு சம்பவத்துக்கு 2024 நீங்கள் தேர்தல் காலகட்டங்களில் ஒரு முதலமைச்சரை கைது செய்கிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு? இப்போது ஜார்க்கண்டில் சிபு சோரனை அதே மாதிரி தான் முதலமைச்சராக இருக்கும்போது கைது செய்கிறீங்க. அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கார். இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவரை நீங்கள் கைது செய்கிறீங்க. நீங்கள் ஆளுகின்ற இல்லை உங்களுடைய கூட்டணி சகாக்கள் மேலெல்லாம் பல ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல, யாரை பற்றியும் ஏன் பேச மாட்டீங்க? இப்போ அஜித் பவார் எடுத்தால் எல்லாருக்கும் வெளிப்படையாகவே தெரியும். இப்போ அஜித் பவாரை பற்றி, அஜித் பவாரோட மனைவி கூட்டுறவு வங்கி முறைகேடு 25,000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு அந்த வழக்கிலேருந்து அவங்க விடுவிக்கிறாங்க. இதே மோடி அவர்களுடைய ஆளுகின்ற மகாராஷ்டிராவில் நடக்குது. அதை பற்றி இடி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாஜக கூட சேர்ந்துட்டாங்க, பாஜகவோட இருக்காங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன வாஷிங் மிஷின் வச்சு யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்க யாரெல்லாம் சரி செய்கிறாங்கன்றதுக்காக உங்கள் கட்சிக்கு வந்தவொடனே நீங்கள் அவங்களாம் புனிதர் பட்டம் கொடுத்துருவீங்களா? நீங்கள் ஒரு மோடி அவர்கள் இந்த தேர்தலில் என்னென்னவோ சொல்லி ஓட்டு கேட்டு பார்த்தாரு. இப்போது 14 என்ன சொல்லி வந்தாருன்னா, நான் வளர்ச்சியை கொடுப்பேன் இந்த நாட்டுக்கு அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் என்ன வளர்ச்சி கொடுத்தாருன்றது அவராலையும் சொல்ல முடியல, அவருடைய கூட்டாளிகளாலையும் அதை பதில் சொல்ல முடியல. சரி, அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 19லேயும் புல்வாமா தாக்குதலை காரணம் காட்டி ஜெயிச்சிட்டார். 24 அவருக்கு எதை சொல்லி போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குதுன்றது அவருக்கு சுத்தமாகவே தெரியல. 10 வருட காலம் ட்ரெய்லரில் சார் 24 ஜெயிச்சார்னா படம் மேபி ஓட்டி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சா கூட சில பேர் ட்ரெய்லரை பார்த்துட்டே படத்துக்கு போக மாட்டாங்க. ட்ரெய்லர் அப்போ எவ்வளோ மோசமாக இருக்குன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
10 வருஷமா ஒரு ட்ரெய்லர் ஓட்டிட்டு நீங்க மக்களுக்கு பிடிக்கல தானே வீட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க. அதனால தானே நீங்க என்ன சொல்றீங்கன்னா இன்னைக்கு சார் இப்போ 10 வருஷத்துல உங்ககிட்ட ஒரு சாதனைன்னு ஒண்ணு இருந்தா நீங்க சாதனை சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு என்ன போய் பேசுறாரு மோடி அவர்கள்? திரும்பவும் இந்தியா கூட்டணி வந்துட்டா ஆர்டிகல் 370 திரும்ப எடுத்துன்னு வந்துடுவாங்க. இந்தியா கூட்டணி திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டா ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு எரும மாடை பிடிங்க உங்களோட எரும மாடை இன்னொரு கிட்ட கொடுத்துருவாங்க. இந்து முஸ்லீமு பாகிஸ்தானு எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க. இது ஒரு பிரதமர் பேச வேண்டிய வார்த்தையா? நான் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தேன், இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கேன், இவ்வளோ பேருக்கு கல்வியை கொடுத்துருக்கேன், இந்த நாட்டில் சுகாதார கட்டமைப்பு நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன், என்னோட எல்லைகள் பாதுகாத்து வச்சுருக்கிறேன், அண்டை நாளோட உறவுகள் நல்லா இருக்குது, ரூபாவோட மதிப்பை நான் வந்து தக்க வச்சிருக்கிறேன். அதை பேசுங்க சார். நீங்கள் இன்னைக்கு எத்தனை காலத்துக்கு தான் பிரித்தாளும் சூழ்ச்சியில் மத ரீதியாக 80-20ன்றதை வேற மாதிரியா பேச ஆரம்பிப்பீங்க. அப்போ மக்கள் உங்களை முழுசா பார்க்குறாங்க, உங்களை முழுசா புறக்கணிக்க முடிவு பண்ணதோட விளைவு என்ன ஆகுதுன்னா நீங்கள் என்னவோ உளர ஆரம்பிக்கிறீங்க. இந்த உலரோட அபத்தம் தான் ஒவ்வொரு நடவடிக்கையும். இப்போ மோடி அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய சாதனை அவர் நம்பி இருந்தாருன்னா இந்த இடத்துக்கு அவர் போகவே மாட்டார், இப்படி பேசவே மாட்டார், அந்த அவசியமா அவருக்கு இருக்காது. அப்ப என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு பயம் வருது. 7 கட்டமா தேர்தல் நடத்தினா நமக்கு எல்லா தொகுதியும் நம்ம போனா நம்ம முகத்தை பார்த்தோன்னா எல்லாம் ஓட்டு போடுறான்னு ஒரு நம்பிக்கை கனவு, கற்பனை கனவுல வாழ்ந்தார் அவர். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா எங்கேயுமே எதை பத்தியுமே பேச மாட்டாரு. இந்த 7 கட்டம் கூட பேக் ஃபயர் ஆகுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது 7 கட்டமான்றதுக்காக இல்லை, ஒட்டுமொத்த 10 வருஷ உங்க ஆட்சியை மக்கள் பார்த்துருக்காங்க இந்த இந்தியாவில். நான் திரும்ப அதை தான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம்தான். கன்னியாகுமரியில் கடைக்கோடியில் இருக்கிறவங்க பெட்ரோல் போட்டாலும் அதே 100 ரூபாய் தான், காஷ்மீரில் இருக்கிறவங்க பெட்ரோல் போட்டாலும் அதே 100 ரூபாய் தான். நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோல் விலை எவ்வளோ, டீசல் விலை எவ்வளோ, கேஸ் விலை எவ்வளோ? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? ஒன்றிய அரசில் காலி பணியிடங்களா இருக்கிற 30 லட்சம் வேலை வாய்ப்பு நீங்க பூர்த்தி செய்யாம இருக்கிறீங்க இன்னைக்கு. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க இந்த 10 வருஷத்துல? அப்போ 10 வருஷத்துல மக்கள்கிட்ட ஏமாத்திட்டு திரும்பவும் சாதனைகள் சொல்லி ஓட்டு கேட்க திராணி இல்லாம என்ன செய்யறீங்க? பிளவுவாத அரசியல் செய்யறீங்க. வெளிப்படையா சொன்னா வெள்ளைக்காரனோட மோசமான ஆட்சி இந்த மோடியோட ஆட்சி 10 வருஷத்துல. வெள்ளைக்காரன் என்ன சொன்னா? பிரித்தாளு சூழ்ச்சி பண்ணாங்கன்னு தான் சொன்னாரு. அதுதானே நீங்களும் இன்னைக்கு பண்றீங்க சார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட இருந்து ஒரு இடஒதுக்கீடு எடுத்துருவாங்கன்ற பிரச்சாரம் எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. பிரதமரா இருந்துகிட்டு நீங்க பேசலாமா? அந்த பதவிக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கணும்ல. இந்த நாட்டுல ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாருக்கும் தானே இங்க பிரதமர். ஏன் ஒரு இடத்துலயும் எல்லாருக்கான பிரதமரா நீங்க சிந்திக்க மாட்டீங்கன்றதான் என்னோட கேள்வி. உங்களோட எண்ணம் சித்தாந்த கொள்கையெல்லாம் எடுத்து உங்க வீட்டுல வச்சுங்க, இல்லை ஆர்எஸ்எஸ் ஹெட் ஆஃபீஸில் வச்சுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் பிரதமராக இருந்துக்கிட்டு அந்த வேலையை செய்யாதீங்க. ஒரு குடும்பம் இருக்குது சார், ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பெரிய இடத்துல வேலைக்கு போவார், ஒரு பிள்ளை கம்மியான இடத்துல வேலைக்கு போவார், ஒரு பிள்ளை நல்லா சம்பாதிப்பார், ஒரு பிள்ளை கம்மியாக சம்பாதிப்பார். ஆனால் அப்பா அம்மா எப்படி நடந்துப்பாங்க? எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே நடந்துப்பாங்க. அந்த மாதிரி தானே ஒரு தகப்பு ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய இந்த நாட்டுடைய பிரதமர் எப்படி வெறுப்பு கக்கறாருன்னு யோசிச்சு பாருங்க நீங்களே. இல்லை அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தோல்வி பயம். வேற என்ன காரணம்? ஒரே காரணம், தோத்துருவோம். அதுக்காக இஸ்லாமியர்கள் மீது இப்படி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி மோடிக்கு என்ன? அவங்களுடைய மூலதனமே அதானே சார். குஜராத் கலவரத்தை யாராவது மறந்துருப்பீங்களா சார்? குஜராத் கலவரத்தை யாராவது ஒருத்தர் இந்த நாட்டு மக்கள் மறந்துருப்பாங்களா? சரி சார், யோகி ஆதித்யநாத் என்ன சார் பண்ணாரு? 80-20 தானே சார் உத்தரப்பிரதேச தேர்தலை சந்திச்சாரு சார். நேத்து அஸ்ஸாமோட முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வாஸ் என்ன சொல்றாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தா 5 லட்சம் பேரை ராமர் கோயிலுக்கு கூட்டிட்டு போவோன்னு பேசுறாரு சார். இது ஒரு தேர்தல் முழக்கமா? அந்த 5 லட்சம் பேருக்கு ஆனதான் ராமர் கோயிலேவா? அப்ப எங்களுக்கு அதுதான் புரியல. நீங்க அப்ப இந்த தேர்தலையும் இந்த மக்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களை நீங்க என்னவா நினைச்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இல்லை, நான் வேலை வாய்ப்பு உருவாக்குங்கன்னு பேசுங்க, கல்வி கொடுப்பேன்னு பேசுங்க, அது ஒரு முறை. அதை பத்தியே பேசுறது இல்லை, பிரதமரும் பேசுறது இல்லை, அமித்ஷாவும் பேசுறது இல்லை, அவரோட சகாக்கள் யாருமே பேசுறதில்லை. அப்போ நீங்க அதை பத்தி இல்லாம இப்ப என்ன பண்றீங்க? அந்த பயம் வந்துடுச்சு. 3 கட்ட தேர்தலுக்கு அப்புறம் அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. இப்போ 4ஆம் கட்ட தேர்தல் வருது. ஒருவேளை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படின்ற பயத்துல என்ன பண்றாங்க? எதையோ வாய்க்கு வந்ததை உளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரதமர் 4ஆம் தர பேச்சாளர் பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் பயத்தினால. ஆமா,
நிதர்சனமான உண்மை. நீங்க விரும்பினாலும் விரும்பலினாலும் யதார்த்தமான உண்மை. நம்ம கண்ணெதிர்க்க பார்க்குற காட்சி அமைப்பு இன்னைக்கு அதான் இருக்கு. கம்மிங் பேக் கெஜ்ரிவால் விடுதலைக்கு இடி வந்து ஒற்றை காலில் நின்றுருக்காங்க, இந்த மாதிரி விடுதலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் தேர்தல் நேரத்தில் அவரை சிறைப்பிடிக்க முடியாது, அவர் மேலே நிரூபிக்கப்படாத குற்றங்கள் தான் இருக்குது. ஸோ அதனால அவரை வந்து நாங்கள் விடுவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஈடியினுடைய இந்த முயற்சி ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்கு. மோடியினுடைய எதிர்பார்ப்பு சிதைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கலாமா? நிச்சயமா சார். மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சிபிஐ, இன்கம் டேக்ஸு, இடி இந்த மூணுமே வந்து பிஜேபியோட ஒரு அணிகள் மாதிரி தான் செயல்பட்டுது. நீங்கள் கடந்த 10 வருஷத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா சுமார் 5906 வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. இதில் கைது செய்யப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா 513 பேர். இதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள்னு பார்த்தீங்கன்னா 1142 பேர் வழக்கில். நீதிமன்ற விசாரணை முடிந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 வழக்கு தான். இதுவே வந்து தண்டனை அறிவிக்கப்பட்ட வழக்குன்னு பார்த்தீங்கன்னா 24. இதில் தண்டனை பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 45 பேர். அப்படின்னா 5000லேருந்து 45 பேருன்னா அப்போ 1% கூட கிடையாது. அப்போ இந்த 10 வருஷத்தில் உங்களுடைய ஒரே வேலையா எதிர்கட்சி எங்கெல்லாம் செயல்பட்டுதோ அங்கெல்லாம் அவங்க மேலே இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு போகிறீங்க. பிஎம்எல்ஏ ஆக்ட்னு ஒன்று போட்டு நீங்கள் எல்லாரையுமே வந்து குற்றவாளி கொண்டு நிற்க வைக்கிறீங்க. நாங்கள் கேட்குறது நீங்கள் குற்றம் சுமத்துங்க, அதை பற்றிலாம் பேசலை. பிஜேபியில் இருக்கவங்க எல்லாம் உலக உத்தமர்களா? இப்போ அமலாக்கத்துறை இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் பார்த்தீங்கன்னா சரத் சந்திர ரெட்டின்னு ஒருத்தர் பேசுகிறார். இவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த அப்ரூவர் ஆகிறார். அவர் அப்ரூவர் ஆகி போய் கோர்ட்டில் சொல்கிறார். இவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. இவரை கைது செய்ததுலேருந்து ஜூன் மாதம் 4 நாள் கழிச்சு, இவரை கைது செய்தது 4 நாள் கழிச்சு எலக்ட்ரல் பாண்டு 5 கோடி வாங்கி கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு. இப்போ இவர் நல்லவர், இவர் உத்தமர், இந்த உத்தமர் சொன்னாருன்ட்டு இந்த உத்தமர் கேட்டார். அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணீங்களா? இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, யோகியை வரான் சொம்பு எடுத்து வைங்கன்ட்டு. அந்த மாதிரி உலகமாக யோகியர்கள் நினச்சிக்கிட்டு இவங்க வாழ்கிறாங்க. ஆனால் அயோக்கியர்கள் யாருன்னா இவங்க தான். அவங்ககிட்ட தான் 5 கோடி வாங்கிப்பீங்க, அவரை கைது செய்வீங்க, அவர் ஒரு வார்த்தை பேரை சொல்லுவார், அதனால் ஒருத்தரை கைது செய்வீங்களா நீங்கள்? முதலமைச்சராக இருக்கிறவரை சார், ரொம்ப பழைய வசனம் தான் சொல்கிறேன். வாழ்க்கை ஒரு வட்டம், மேலே இருக்கிறவங்க கீழே போகணும், கீழே இருக்கிறவங்க மேலே வரணும். பிரதமர் பதவியில் உட்காந்துட்டு ரொம்ப ஆடுறீங்க சரிங்களா? ஜூன் 4க்கு மேலே கீழே வந்துட்டீங்கன்னு வச்சிங்க, இதே இடி உங்கள் வீட்டுக்கும் வரும். அது வாய்ப்பு இருக்குன்றீங்களா? வாய்ப்பு இருக்குதானா? வேற என்ன மக்களுக்கு ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். மோடியை வீட்டுக்கு அனுப்புறது தான் ஒரே வழி, வேற என்ன வழி இருக்கு? மோடியை வீட்டுக்கு அனுப்பிச்சா நீங்களும் நாளும் நிம்மதியாக இருக்கலாம், இல்லைன்னா 8 பேரும் நடுவில் தான் நிற்கணும். இந்த 10 வருஷத்தில் சார் ஏதாவது ஒரு சட்டம் இந்த மோடி கொண்டு வந்ததை மக்கள் வரவேற்றாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு சட்டம் நாங்கள் எல்லா இடத்துலையும் கேட்குறோம், ஏதாவது ஒரு சட்டம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மக்கள் சந்தோஷமாக வரவேற்றாங்கன்னு பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, வேளாண் சட்டம், அக்னிபாத் திட்டம், ஆர்டிகல் 370, இல்லை டெல்லி மாநில உரிமை பறிப்பு, சிஏஏ சட்டம், என்ஆர்சி சட்டம், என்பிஆர் சட்டம், 142 எம்பியை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் நீங்கள் வந்து மசோதாக்கள் நிறைவேற்றுறீங்களே, அது எதோட அடிப்படை? அது சர்வாதிகாரம் இல்லையா? அதுக்கு பேர் ஜனநாயகமா? எந்த மசோதாவை நீங்கள் உட்காந்து விவாதம் பண்ணி நிறைவேற்றினீங்களா? ஒன்று சொல்ல முடியுமா உங்களால்? என்ன சார் செஞ்சிட்டீங்க? ஒரே ஒரு வியாபாரி போய் கேளுங்க சார், ஜிஎஸ்டி இருக்கிற குளறுபடியை பற்றி பேசுவாங்க. டிமாண்டேஷன் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எந்த பிஸ்னஸாவது டெவலப் ஆயிருக்கு சொல்ல முடியுமா சார்? ஒரு தொழில் வளர்ந்தது இதனால் அப்படின்னு மோடியால் கை நீட்டி சொல்ல முடியுமா? இன்னைக்கு டாலருக்கு நிகரான ரூபாவோட மதிப்பு எங்கே சார் இருக்குது? நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ சார்? 58 ரூபா இருக்கும்போது குதிச்சார் மோடி, இன்னைக்கு 83 கடந்து போகுது. எதுக்காவது ஒரு நடவடிக்கை எடுத்தாரு? எதுக்காக இந்த மக்களுக்காக இந்த மோடி அவர்கள் துடிச்சு மக்களுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா சொல்ல முடியுமா? இதை ட்ரெய்லர்னு வேற சொல்றீங்க நீங்களாம். மோடி தான் சொன்னது இல்ல, மோடி சொன்னார் இல்ல, அதுதான் சொன்னல, எப்பா இதுல எங்களால் தாங்க முடியலப்பான்னு.
ஒரு சில ட்ரைலர் பார்த்தா படத்துக்கு போக தோணும், ஒரு சில ட்ரைலர் பார்த்தா படத்துக்கு போகவே தோணாது. இது 2வது ரகம். பார்த்த ட்ரைலரில் அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் நம்ம. இதுக்கு மேலே இவருக்கு பெயின் பிக்சர் வேறு இவர் கொடுத்துட்டு நம்ம எங்கே போகிறது? அதனால் நிச்சயமாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். மோடியை வீட்டுக்கு நிச்சயமாக அனுப்பும். ராகுல் காந்தி சமீபத்தில் ஒரு மேடையில் பரப்புரையின் போது பேசும்போது 10 வருடத்தில் 1000 மேடைகளுக்கு மேலே மோடி அவர்கள் பேசியிருப்பார். எங்கேயாவது ஒரு இடத்துல கூட அதானி அம்பானியினுடைய பெயரை குறிப்பிடவே இல்லை. ஆனால் இப்போ பேசுவதற்கு என்ன காரணம்? இன்னொரு இதுவும் சொல்கிறாங்க, ராகுல் காந்தி அதானி அம்பானியை பற்றி எங்கேயுமே பேசலை. அவர்களுக்கு அதானி அம்பானி கிட்ட இருந்து டெம்போ டிராவல் மூலியமாக பணம் வந்திருக்கிறது, அதனால தான் ராகுல் காந்தி அவரை பற்றி பேசலைன்ற மாதிரி சொல்றாரு. உங்களுடைய பார்வை? இல்லை, ஒரு 2 மாணவன் இருந்தாங்களாம். ஒரு குருநாதர்கிட்ட போய் கேட்டாங்க. அந்த பையன் எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணுறான்னு ஒரு மாணவன் சொல்லியிருக்கான். இன்னொரு பையன் இந்த மாணவன் எப்போ பார்த்தாலும் சரியாக பண்ணுறான்னு சொல்லி. அப்படியா, சரி வாங்க உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருநாதர் சொன்னார். என்ன டெஸ்ட்டுன்னா, முதல்ல ஒருத்தனை கூப்பிட்டு நீ போய் ஒரே ஒரு நல்லவனை பார்த்து கூட்டணும் அப்படின்னு சொன்னான். இவர் போய் சுற்றி கித்தி வந்துட்டு பார்த்துட்டு இவர் வந்து சார் ஒன்றுமே இல்லை ஐயா அப்படின்னு. இவனை கூப்பிட்டு இங்கே வாப்பா தம்பி நீ வந்து போய் ஒரு கெட்டவனை கூட்டணும் அப்படின்னு சொன்னார். இவன் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒருத்தன் கூட கெட்டவன் இல்லை அப்படின்னு வந்து இவன் சொன்னான். குருநாதர் சொன்னாரா, நீ எப்படி இருக்கியோ, உன்னோட பார்வை எப்படி இருக்கோ, உன்னோட சிந்தனை எப்படி இருக்கோ அப்படிதான் உன் கண்ணுக்கு எல்லாரும் தெரிவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து மோடிக்கு. அப்போ நீங்கள் எத்தனை தடவை டெம்போவில் வாங்கினீங்க காசை? அப்போ மோடி சொல்லணுமா இல்லையா? இப்போ ராகுல் காந்தி வந்து அதானியை பற்றி அம்பானியை பற்றி பேச மாட்டாருன்னு மோடிக்கு எங்கே கவலை? நாங்கள் என்ன பேசணுன்றது நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் சார். விட்டுருங்க, இந்தியா கூட்டணி முடிவு பண்ணி இது ராகுல் காந்தி முடிவு பண்ணுறாரு. மோடிக்கு எங்கே பிரச்சனை? அப்பனா அவங்க நண்பர்களும் அவர் கை விட்டாங்க. யாருக்காக இந்த 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்களோ அவங்களுக்கு தெரியும்ல ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் கைவிட்டாங்க. முதல்ல கைவிட்டது யாரு? ஆஞ்சநேயர் கைவிட்டாரு. 2வது கைவிட்டது யாரு? ராமர் கைவிட்டாரு. இப்போ 3வது கூட இந்த நண்பரும் கைவிட்டாங்க. அதனால மோடிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால இந்த மறைமுகமா சொல்லி பார்க்குறாரு, ராகுல் காந்தி மூலயமா அம்பானி அதானி அம்பானி அதானின்னு சொல்லி பார்க்குறாரு. அவங்க இவரை திரும்பி பார்க்க கூட அவங்க தயாரா இல்லை. அவங்க வியாபாரி, தோக்கிறவங்க நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. அவங்க சேஃபர் சைடாக போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பக்கம் தானே அவங்க போவாங்க. அதான் அவங்க மைண்ட் செட்லேருந்து நான் சொல்கிறேன். ராகுல் காந்தி ஏன் பேசலைன்னா அது ராகுல் காந்தியோட பிரச்சனை. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மோடிக்கு வந்து தான் கெட்டவன்றதுனால, தன்னோட எண்ணம் கெட்ட எண்ணனால, தன்னோட சிந்தனை கெட்ட சிந்தனைனால பார்க்கறதெல்லாம் கெட்டதா தெரியுது. அந்த குரு சொன்ன கதையில் வரா மாதிரி தான் இவரோட கதை. உத்தரப்பிரதேசில் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கக்கூடிய தெரு ஒன்று இருக்கு. மோடி அவர்கள் மேடையில் பேசுறாரு, அந்த அக்பர் சொல்லிட்டு அந்த பெயர் இருக்கக்கூடிய தெருவே நான் வந்து எடுத்துருவேன். காங்கிரஸ் வந்து இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மத நம்பிக்கையை சீர்குலைக்குது, இஸ்லாமியர்கள் மக்கள் பெருத்து இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப வெளிப்படையாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பேச்சை பேசுகிறார் பிரதமர் மோடி. அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இருந்தாலும் ஒரு பிரதமர் இதாக இருக்காரு, இப்படி பேச. அதான் நான் சொல்கிறேன், பேசக்கூடாதுன்றது தான் நான் முதல்ல இருந்து சொல்ல வர வார்த்தையே. இந்த நாட்டில் ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாருக்கான பிரதமராக நீங்கள் செயல்படணும். எந்த இடத்துல நீங்கள் எல்லாருக்கான பிரதமராக செயல்படுறதில்ல. செயல்படாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே திருப்திப்படுத்தினா போதுன்ற பார்வையில் நீங்கள் போய் நிற்கிறீங்க. இன்றைக்கி வந்து இதை எடுத்துடுவேன் இதை மாற்றிடுவேன் அப்படின்றது ஒரு அபத்தமான வார்த்தையாக தெரியலையா? 10 வருஷம் என்ன பண்ணீங்க? அப்படியே அப்படி நீங்கள் எடுக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்திருந்தா, மாற்றணுன்ற எண்ணம் இருந்தால் 10 வருஷம் என்ன செஞ்சீங்க? அதே எதுக்கு தேர்தலில் வந்து பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் வெறுப்பை விதைக்கிறீங்க. அந்த பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க மனசில் அந்த வெறுப்பை விலகு பார்க்குறீங்க. குஜராத் மாதிரி இன்னொரு விஷயம் நடக்குமான்னு எதிர்பார்க்குறீங்க. இல்லை சார், இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரத்துக்கு வந்தார், இதை பற்றி பேசலை. ஆனால் உத்தரப்பிரதேசில் குறிப்பாக அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசுவதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் அவர் பேசினார்னா முதல் சுற்றுலேயே அவர் தமிழ்நாடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் சார். ஏற்கனவே 2.21% தான் ஓட்டுன்னு நினைக்கிறேன். நோட்டா கீழே வாங்குற ஒரு கட்சி வந்து இங்கே வந்து நீங்கள் பிளவுவாத அரசியல்லாம் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், மக்கள் உங்களை அதுக்கும் கீழே அனுப்பிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இங்கெல்லாம் அது எடுப்படாது. நீங்கள் அந்த பக்கம் அவர் அதை பேசுகிறாருன்னா அவங்களுடைய மத உணர்வோடு அவர் விளையாடுறாரு, அந்த மத உணர்வை தூண்டுறாரு.
அந்த மத உணர்வை தூண்டி அதுல இருந்து ஏதாவது ஒரு அறுவடை நடக்குமா, அதுல ஏதாவது ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ற சிந்தனை அவருக்குள்ள மேலோங்குது. அந்த சிந்தனையோட வெளிப்பாடா ஒரு சில செயல்கள் செய்யறாரு. இன்னைக்கு அந்த பேரை மாத்துறதுன்றதுலாம் வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க சார். இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி வச்ச உடனே G20 மாநாட்டில் என்ன சார் பேர் முன்னாடி வச்சிருந்தாங்க? பாரத். இந்தியான்ற பேர் அவருக்கு இப்ப பிடிக்கல. நீங்க அக்பர் பத்தி யோசிச்சுக்கிறீங்க, நாங்க இந்தியாவே யோசிச்சுன்னு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பிரதமர் வந்து வெறுப்பை விதைக்க ஆரம்பிச்சிட்டாரு, அந்த வெறுப்பை கக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இருந்து நமக்கு இன்னும் சார் ரொம்ப நாளா இல்லை சார், இங்கே போனால் இன்னொரு 20 நாள் சார். இதெல்லாம் நம்ம தாங்கி தான் ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போது மோடி தோற்கடிக்கப்பட்டார், வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் விஷயம் வந்து மக்கள் மனசுல பெருசா இருக்கணும். எனக்கு என்ன தெரியுமா சார் தனிப்பட்ட என்னுடைய ஆசைன்னு கேட்டீங்கன்னா, வாரணாசியில தோக்கணும் சார். அவரோட தொகுதியில் அவரும் சேர்ந்து தோக்கணும். அவர் கட்சி மட்டும் தோக்கக்கூடாது. பிரதமரா இருக்கிற மோடி காசி தொகுதியில நின்று தோக்கணும். மக்கள்னா அவர் யாருன்னு தெரியணும், இந்தியானா என்னன்னு அவர் உணரணும். இங்க அந்த வெறுப்பு அரசியலை பண்ணிடலாம், மதவாத அரசியலை பண்ணி நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயத்துக்கு சம்பட்டி அடி விழணும் சார். அதான் என்னோட ஆசை சார். நிறைவா சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னாடி திமுக தான் இருக்கு, திமுக தான் என்னை கைது பண்ணிருச்சு, ஜெயிலுக்குள்ள திமுக தான் என்னை அடிக்க சொல்லுன்ற மாதிரி வெளிப்படையாகவே வந்து பேசுறாரு. உண்மையாகவே அவர் கைதுக்கும் திமுகவுக்கும் என்னதான் சம்பந்தம்னு நினைக்கிறீங்க? இந்த செந்தில் காமெடியா வடிவேல் காமெடியா சார்? வடிவேல் சொல்லுவாப்புல ஒரு காமெடியில் நினைக்கிறேன். அது கொஞ்ச நஞ்ச பேச்சாயா பேசின மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு ஒரு காமெடி சீன் பார்த்துருப்பீங்கள்ல. அந்த மாதிரி தான் ஒரு அளவு இருக்குது. நீங்க பேசுனது யாரை போய் பேசுறீங்க சார்? எத்தனை பெண்கள் கனவோடு வெளியில வந்து தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக தன்னுடைய சூழ்நிலைக்காக வந்து வேலை செய்ய வராங்க. அவங்கள நீங்க எவ்வளவு பச்சையா பேசுன? நாங்களா பேசணும் உன்னை? சொல்லுங்க, நாங்க ஏதாவது சொன்னோமா? நீ பேசுன முற்பகல் செய்தா பிற்பகல் விளையுது. வாயை வச்சு சும்மா இருக்கணும். 2 மைக்கு கிடைக்குது, 4 கேமரா கிடைக்குது, 2 லைட்டு கிடைக்குதுன்னு பேசக்கூடாது. அபத்தமா பேசினா இதான் நடக்கும். ஆனா எங்க மேலன்னா அப்ப அந்த பெண்கள் பத்தி, அந்த பெண்கள் ஆவேசமா படுறாங்களா, அவர்கிட்ட பெண்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டின்னு போறது யாரு? இப்போ காவல்துறை. அதே எந்த காவல்துறையை நீங்க குறை சொன்னீங்களோ அந்த காவல்துறை தான் மக்கள் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி கூட்டின்னு போகுது. இதுக்கு திமுக என்ன சம்பந்தம்? உங்க வாயில வாஸ்து சரியில்லை, பேசுனீங்க, மாட்டிக்கினீங்க, அனுபவிங்க. இதுல வேற யாருமே கிடையாது. சவுக்கு சங்கர் பண்ண தப்புக்கு சட்டம் தன்னுடைய கடமையை செய்யுது. நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்ட ஆங்கரையுமே குற்றம் சொல்லி அவரை தான் முதல்ல ஏவுன் அக்யூஸ்டா சேர்க்கணுன்ற சொல்லியிருக்காரு. இல்ல, அதாவது இந்த கேள்வி கேட்ட ஆங்கர்ன்னும் போது அந்த ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அது அவரோட சேனல்லே வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த அவர் பேசின அந்த வீடியோ வந்து அவர் சேனல்லே வந்தது. ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவர் தானே, டைலாக் ரைட்டர் அவர் தானே, அவர் தானே எழுதி கொடுத்தாரு, அவர் சொல்லி கொடுத்தாரு, அவர் சொன்னாரு. இப்போ 2 பேரும் போனாங்க, அவ்வளோதான் விஷயம். சார் நீங்க பெண்களை வந்து தேவையில்லாமல் பேசக்கூடாது. பொதுவெளியில் பெண்களை கொஞ்சமாவது மதிக்க கற்றுக்கணும். அன்வான்டாக பேசின தப்பாக பேசுனீங்க, அனுபவிங்கன்றது தான் என்னுடைய கருத்து. அதனால் சவுக்கு சங்கர் செஞ்ச அந்த தப்புக்கு நிச்சயமாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா பெண்களை அனாவசியமாக பேசுறதுல இந்த நாட்டில் யாருக்கும் உரிமை கிடையாது. அவங்களாம் வணங்க வேண்டியவங்க. நீங்கள் அவங்கள போய் பொதுவெளியில் இந்த மாதிரி பேசுறதுன்றது வந்து உச்சகட்ட ஆணவத்தோட எல்லையில் இருக்கார் சவுக்கு சங்கர். அவர் தான் இந்த உலகத்திலே ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரியும், அவர் தான் ரொம்ப உலகத்திலே படித்த ஒரு மாதிரியும், மற்றவங்களாம் இங்கே எதுவுமே தெரியாத மாதிரியும் அவர் நடந்துக்கிறார். இதுக்கப்புறம் அவர் திருந்துவார்னு நாங்கள் எதிர்பார்க்கறோம். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ஒரு நேரத்துக்கு நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.